அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டை மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அணுகிறோம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் போய் படிங்க, இல்லையா நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ் சார்ந்து இருக்கணும். ஒரு பேட்டர்னோ பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது. பேட்டர்ன்லாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கும். நம்ம மேக்ஸுங்கிறது மேக்ஸ்ல தான் அந்த பேட்டர்னே உருவாக்கப்படும், அந்த வேல்யூல தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இதுல போடுறதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதே நம்பாதீங்க. உங்களுக்கு அது படித்து புரிந்து தெரிந்திருந்தா, இல்லை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கை கூட இதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்திடுங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் அதுவும் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டைம் எடுத்து கூட பொறுமையாகவே ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்னு கூட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 23,700 புட்டு 258 இந்த ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி 50 மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொண்டு வரவே இல்லைண்ணா. புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். ஆனால் நம்ம அதை வைத்து நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண முடியுமா? டைம் வேல்யூல ப்ரீமியம் இரேஸ் ஆகிடும், ஈஸியாக காணப்படும். அப்போ நம்ம மேக்ஸில் கொண்டு வந்து டைம் வேல்யூவே நம்ம உடைச்சிடும். அந்த டைம் வேல்யூவே நம்ம பார்க்க தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போ நம்ம போட்டிருக்கிற வேல்யூவை எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ப்ரைஸே வரலனாலும் நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் என்ட்ரி எடுப்பாங்க. ஆனால் யூடியூப் பார்க்குறவங்க அங்கே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா இந்த சைக்கு இங்க மட்டும் இல்ல, ஒரு விலையில இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, எகைன் இங்க வந்துட்டு இங்கே ஏற்ற இது எல்லாமே இருக்கு. மேக்ஸ் 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி இறங்கும், ஏறுனா எப்படி ஏறுங்கிறது மேக்ஸ். பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அப்போ தெரியாம மட்டும் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.